क्रोधो हर्षश्च दर्पश्च ह्रीस्तम्भो मान्यमानिताम् யமர்த்தான்னாபகர்ஷந்தி சவை பண்டித உச்சதே. யார் பண்டிதன்றத அடுத்து சொல்றார். கோபம், கோபம், சந்தோஷம், அப்புறமா மதம், அப்புறம் லஜ்ஜ வெக்கம், அப்புறமா அகம்பாவம், நான் பெரியவன்ற எண்ணம், இது எதுவுமே ஒருத்தனுடைய ஆம்பிஷனை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அவன் பண்டிதன், அவன் அறிவாளி, அவர்கள் அறிவாளி. அவன் சொல்ற ஜெனரலைஸ் வார்த்தை இது. அவன் அவள் எல்லாருக்கும், அவனுக்கு மட்டும்தான் அறிவுன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கும் அறிவு உண்டு, உங்களுக்கு அறிவு கட்டாயம் வேணும். அப்ப கோபம் பல சந்தர்ப்பங்கள்ல இனிமேல் நான் கோவிலுக்கு வரமாட்டேன், நிறைய பேர் உண்டு. ஏதோ கோவில ட்ரஸ்டியா இருப்பா, கோவில தான் மனுஷாலோட சண்டை வந்துடும், இனி இந்த கோவில் ஏறமாட்டேன்னுடுவா. யோசனமே இல்லை. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நிறைய பல இடங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்றேன், அவாகிட்ட பிரச்சனை இருந்தா நீ அவாகிட்ட பேசாத, விஷயங்கள்ல தலையிடாத. சுவாமியை பார்க்கறதுக்கு என்ன கஷ்டம், சுவாமியை பார்த்து சேவிக்கிறது என்ன கஷ்டம் இருக்கு, அவசியம் இல்லையா? அதனால இந்த கோபம் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய சந்தோஷத்தையோ லைஃபையோ நீங்க அடைய வேண்டிய பகவத் அனுபவத்தையோ கெடுக்காதபடி பார்த்து கொள்ளணும். இப்ப வீட்டுல இருக்கவா சொல்லுவா, சண்டே ஒரு நாள் தான், இன்னைக்கு கோவில் சத்தங்கத்துக்கு போனோமா, உபன்யாசத்துக்கு போனோமா, அவங்க எல்லாம் சமைச்சு வச்சாச்சு, நான் போயிடுவேன், 12 மணிக்கு முடிச்சிடுவார், நான் 2 மணிக்குள்ள, 12 மணிக்கு முடிப்பார், 12 வீட்டுல போய் சொல்லக்கூடாது, 1 மணிக்குள்ள வருவேன்னு சொல்லணும், 2 மணிக்குள்ள வந்துடுவேன், ட்ரை பண்றேன்னு சொல்லணும். சேஃபா ஆரம்பத்திலே ஒரு 3 மணிக்குள்ள வந்துடுவேன், போற வரைக்கும் அவர் 2 மணி காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாம். இது பொய் கிடையாது, இது பொய் கிடையாது, புரிஞ்சுக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நீங்க சில விஷயங்களை ரொம்ப ஜட்ஜ் பண்ண முடியாது. நேரத்தையும் பல விஷயங்கள்ல எப்பொழுதுமே அதிகமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல, நான் 3 மணிக்கு சொன்னேன், சீக்கிரம் முடிஞ்சுட்டோம், 1:45 நமக்கு தெரியும் 2 மணிக்குள்ள வந்துருவோன்னே தெரியட்டும். நம்ம மாத்து குழந்தைகள் அப்படித்தானே இருக்கா. சாப்பிட வருவியா, 9:30 மணிக்குள்ள வந்துடுவேன், 9 மணி, அவளுக்கு தெரியும் நம்ம எப்ப குரலை வசத்துவோன்னு தெரியும். கரெக்டா அதுக்கு முன்னாடி சேஃபா கொஞ்சம் போட்டு பாக்குறது, ஒரு 9:10 எங்க யாரோட போறேன் இல்ல, 9 மணிக்கே வந்துடுறேன், அவ்வளவுதானே. இதெல்லாம் இது ஏமாத்துத்தனம் கிடையாது, இது பொய் கிடையாது. நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்க. அது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்ன்றது இல்லை. எந்தெந்த விஷயங்களை யார் யார் எவ்வளவு தூரம் சொல்லலாம்னு ஒரு நிர்ணயம் இருக்கு, அது ஒன்று இருக்கு. இதெல்லாம் பொய் இல்லையா, ஏமாத்தனம், நல்லா புரிஞ்சுக்கணும். பல இடங்கள்ல பி ட்ரூத்ஃபுல் அப்படின்னா எல்லார்கிட்டையும் எல்லா சமயத்திலையும் எல்லா உண்மையும் உள்ளபடி சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கா, பைத்தியக்காரன். அது ஓப்பன் புக்கா இருந்தா பிரயோஜனமே கிடையாது. டாக்டர் கிட்ட சொல்லலாம், அவ்வளவுதான். எல்லாருக்கிட்ட சொல்லலாம், எங்க சொல்லலாம்னு இருக்கு, சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்றதான். குழந்தைகள் எல்லாம் நம்ம கல்யாண ஆல்பத்தை பார்த்து, உன் கல்யாண ஆல்பத்தை நான் எங்க இல்லைன்னு அழுது நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா, என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்போமா, பைத்தியக்காரத்தனம் இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குழந்தை அந்த கேள்வியை கேட்காது, அதுக்கு தெரியும். ஏண்டா குழந்தை அப்ப நீ கேட்டியாடா, போங்க பாருங்க சென்சிபிள் அப்படின்னு நம்மள பார்த்து, அப்ப கேட்டேன்னா தெரியல, இப்ப தெரியல கேட்கணும், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அவ்வளவுதான். சோ உங்களுடைய கோபம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. ஆமா ஆமா வர எங்கேயாவது போயிட்டே இரு அப்படின்னு. ஆமா நான் இனிமேல் எங்கேயுமே போல வார்த்தை சொல்லப்படாது, அவசரப்பட்டு நான் இனிமேல் கோவிலுக்கே போலன்னு சொல்லப்படாது. என்ன பிரச்சனை, காத்தல போய்க்கிறேன் அப்படி சொல்லணும். சில இதெல்லாம் அந்த பிளெக்சிபிலிட்டி தெரிஞ்சுக்கணும். நான் இனிமேல் கோவிலுக்கே போல, இந்த வீட்டில் நான் எந்த பண்ணாலும் கஷ்டம் தான், நான் வெளில போனாலே பிரச்சனை சொல்லிட்டு 3 மணி நேரம் நீங்க தான் வெளில இறக்க போறேன். என்னதுக்கு அந்த கோபம், இதை எப்படி ஹேண்டில் பண்ண, அதான் சொல்ல. இந்த கோபத்தினால உங்களுடையதான லட்சியம் இல்லாட்டி உங்களுடைய தேவைகளை நீங்க விட்டுற வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. முதல்ல கோபம் வேண்டாம். அதே போல ரொம்ப அழகா சொல்ற சந்தோஷம், ஓவர் சந்தோஷத்துல அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சந்தோஷத்தை வாக்கு கொடுக்காதீங்கன்றார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதான் வாக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது. நான் யோசிச்சு சொல்றேன், சந்தோஷத்தை வாக்கு கொடுத்துட்டாரு, நான் இப்ப நல்ல எனர்ஜியா இருக்கும், அதை பண்றேன் இதை பண்றேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு அவ்வளவு சமையல் பண்றேன், நமக்கே தெரியும் இது 1/2 hour தான் எனர்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் போக போறது ஆரம்பிக்கிற 10 விஷயம் கடைசியில ஒரு தோசை சட்னி மிளகா அப்படியே நிக்க போறது. பெரிய சீன் போடணும் அவசியம் இல்லையா. ஓவர் சந்தோஷத்துல அதுல பகவான் ரொம்ப சமத்து. இங்கேயுமே பகவான் பாருங்க இஷ்டத்துக்கு வரம் கொடுக்கவே மாட்டார், ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து தான் சங்கரரோ ராமானுஜரோ
அனாவசியத்துக்கு எல்லாம் உங்களுக்காக உசிரியே தருவேன். ஒரு உசுறுனா என்னன்னே தெரியாது. எல்லாருக்கும் உசுரை கொடுத்த அப்புறம் என்ன பண்ண போறேன்? உசுரை கொடுக்கணும் செத்து போறேன்னு அர்த்தம். உசிரியே கொடுப்பேன்னா செத்து போறேன்னு அர்த்தம். செத்து போய் என்ன பிரயோஜனம்? அவளுக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு ஈஸி. செத்து போறவாளுக்கு கஷ்டமே கிடையாது. செத்து போன பிறகு அவளை ஹேண்டில் பண்றவாளுக்கு பாருங்க, அவளுக்கு தான் கஷ்டம். அதனால வார்த்தைகள்ல நான் செத்தே போயிடு, உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அதிகமான சந்தோஷம், கோபம், மதம், எப்ப பார்த்தாலும் ஒரு அகங்காரம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தெரியும். நல்லா பாத்துக்கிறேன். உங்ககிட்ட இனிமே கேட்டனா பாருங்க, இனிமே உங்ககிட்ட பேசினா செருப்ப கைட்டி அடிக்கும், அவசியமே இல்லை. இனிமே உங்ககிட்ட பணம் கேட்டேனா பாருங்க, போதும் இது போதும் அப்புறமா கேட்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த அனாவசியமான வார்த்தைகள் விட்டு அப்புறம் அவ திருப்பி அதே வார்த்தை எடுத்து உங்களை திருப்பி தாக்கும் பொழுது கஷ்டம். நீங்க கொண்டு கத்தியை கொடுத்துருந்தா இந்த கத்தியை வச்சு அப்புறமா சொருகுன்னு இந்த அருவாள் அப்புறமா வெட்டுன்னு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ உங்களை திரும்பி தாக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கு. அதனால சொல்ற வார்த்தைகள்ல அது நிதானம். இதுக்காக நீங்க பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் மீட்டிங் ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட அதெல்லாம் இல்லை. உங்க வீட்டுல இருக்க 3-4 பேருக்கு தான் அவ்வளவு விஷயமே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க டெய்லி ஹேண்டில் பண்ற அந்த 5-10 பேருக்கு தான் இவ்வளவு விஷயங்கள். ஆபீஸோ, வீடோ, வேலைக்காராலோ, ஃபேமிலியோ, நெய்பர்ஸோ, இவ்வளவுதான் டெய்லி நீங்க ஹேண்டில் பண்ண போற. அதே 10 உருப்படி தான். அந்த 10 அப்படியே தான் இருக்க போறது. நீங்களும் அப்படியே தான் இருக்க போறது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இது விதுர நீதின்றது ஒரு பெரிய விஷயம் சொல்லணும். முதல்ல சின்னதுல இருந்து ஆரம்பிச்சுட்டோம்னாலே மற்ற விஷயங்கள் தானா வந்துடும். இதுதான் ரகசியம். அப்ப கோபம், ரொம்ப ஆனந்தம், அதுக்கப்புறமா ஒரே சந்தோஷம், கர்வம், சில விஷயங்கள்ல ஒரு தயக்கத்துல அந்த காரியத்தை பண்ண மாட்டோம். அது நியாயம்னு தெரியும், தர்மம்னு தெரியும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பெரிய தலையெழுத்து இந்த தயக்கம், ஹெசிடேஷன், லஜ்ஜை. அப்படியே எப்படி சொல்றது, நான் சொன்னா எடுபடுமா, பண்றது தப்பு, இன்னத்துக்கு இருந்தாலும் சொல்லணும்னு இருக்கு. ஆமா, தப்புன்னு சொல்றதுக்கு என்ன, அவ தப்பா எடுத்துட்டான இப்படியே யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு சொல்லணும்னு தோன்றது, ஆனா எப்படி சொல்றது, அவ ஒருவேளை ஆமா தப்பா இருப்பா, என்ன பண்ண முடியும்? அன்னைக்கே சொன்னேன், அப்புறம் சொல்றதுக்காக வாய்ப்பு கொடுத்துருங்க. அன்னைக்கே நினைச்ச ஏன் சொல்லலன்னு கேட்பான். உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா படல, அவ பண்றது ஒத்து வரலன்னா இந்த எனக்கு இது சரியா படல, நீங்க இப்படி சொல்றது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, அமைதியா இருந்தேன்னா திரும்பி திரும்பி இதே வார்த்தைகள், இதே ஆக்ஷன்ஸ், இதே மூட், இதே எமோஷன் உங்களை அடிச்சுட்டே இருக்கும். அதுல நீங்க உங்களை காப்பாத்திக்கணும்னா அது ஆபீஸா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க கீழே வேலை செய்யறவா இருக்கட்டும், உங்க மேல இருக்கக்கூடிய பாஸா இருக்கட்டும், கலீக்ஸா இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தால் நீங்க தான் பேசணும். நீங்க மட்டும்தான் பேச முடியும். குழந்தைகள் அவ சொல்றபடி பெரியவள் ஆயாச்சு, சில விஷயங்கள் அவ பண்றது உங்களுக்கு மனசுக்கு ஒப்பு இல்லையா, இல்லம்மா நீ பண்றது எனக்கு சரியா படல, படுறா அதில் எனக்கு ஒன்றும் நீ உன்னோட முறை எனக்கு பிடிக்கல, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சரியா படலை. ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகல, என்ன கஷ்டம் உனக்கு, போகும்போது சொல்லிட்டு போ, எவ்வளோ வேணா அவசரம் இருக்கட்டும், என்கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போகிறது என்ன கஷ்டம். ஆஃபீஸில் வந்துட்டியா, வந்துட்டேம்மா, இது எப்படி ஆஃபீஸ் வேலை போச்சு, நல்லா போச்சுமா, டயர்டாக இருக்குமா, ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் போய் படுத்துக்கிட்டேம்மா, இதை வேணா நான் போடுறது 30 செகண்ட்ஸ் அவள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. முகத்தை திருப்பி வச்சுட்டு அதுல உங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களை போட்டு டென்ஷன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆக்குது. இந்த எமோஷன்ஸ் நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்றீங்களோ அத்தனை கத்தனை அது உங்க உடம்ப பாதிக்கும், மனசை பாதிக்கும், வாழ்க்கையை பாதிக்கும். இது உங்களுக்காக இது பகவானே கிருஷ்ணன் உனக்காக நான் எமோஷன் நான் காட்டுறேன் அப்படின்னா யார்கிட்டயும் காட்ட மாட்டாரு. உனக்கு வேணும்னா நீ காட்டு. அர்ஜுன் கிட்ட தான் சார், ஓ யுத்தம், ஓ லைஃப், உனக்கு ராஜ்யம் வேணும், நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் ரதம் ஓட்டுவேன், அம்பு போட வேண்டியது நீதான். பீஷ்மனா இருந்தாலும் சரி, துரோணனா இருந்தாலும் சரி, துரியோதனா இருந்தாலும் சரி, நீ பீஷ்மன் மேல போட மாட்டேன், துரோணன் மேல அந்த பக்கத்துல நின்னா யாரா இருந்தாலும் உனக்கு ஆப்போசிட்ல யாரா இருந்தாலும் அம்பு போட வேண்டியது உன் தர்மம், நான் வண்டி ஓட்டு. ரொம்ப சிம்பிள். பகவானோட லாஜிக் ரொம்ப கிளியர். எஸ், நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன், நான் உன் கூட தான் நிற்பேன். இட்ஸ் யுவர் ஃபைட், யூ ஹேவ், உன்னோட யுத்தம். உனக்கு பசிக்கிறதா சமைச்சு வேணா கொடுப்பேன், நீதான் எடுத்து சாப்பிடணும், போனா பொறுத்து கையில கொடுப்பேன்,
போனா பொழுது வாயில போடுவேன், போனா பொழுது நான் முழுங்க முடியாது, நீ தான் முழுங்க. யாருக்கு வியாதியோ அவா தானே மருந்து சாப்பிடணும், அம்மா சாப்பிட முடியுமா? கிடையவே கிடையாது. அதேதான். அப்ப நீங்க தான் பேசணும், நீங்க தான் உங்களுக்காக வாயை திறக்கணும். ஹெசிடேஷனை விடுங்க, முதல்ல பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவ எப்படி ரியாக்ட் பண்றான் அடுத்த விஷயம். நீங்க அதுவே போய் ஒருவேளை நான் இப்படி சொல்லி அவ அதை தப்பா புரிஞ்சுட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்டு அவன் பேசுறத நான் பயங்கர காம்ப்ளிகேட்டட், பயங்கர காம்ப்ளிகேட்டட். இல்லப்பா நீ என்கிட்ட 2 நிமிஷம் பேசுற, என்ன கஷ்டம், பேசிட்டு போயிடு. காந்த இந்த மாதிரி நான் வெளியூர் போலான்னு இருக்கேன் ஒரு 2-3 நாள். என்னமா ஆச்சுன்னா, இல்லடா வந்து எனக்கு என்னமோ வீட்டை கொஞ்சம் மனசு சரியில்லை, 2-3 நாள் வெளில போயிட்டு வரேன். இல்லடா அவ ரொம்ப நாளா கூட்ட, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. பொய் சொல்லணும், பொய் சொல்லி எத்தனை நாள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு 3 நாள் கழிச்சு அதே வீடு, அதே மனுஷன், அதே சிச்சுவேஷன், அதே சூழ்நிலை தான் என்ன மாறப்போகுது. சோ நீங்க ஹேண்டில் பண்ற விதம் ஒண்ணுதான் மாறணும், நீங்க ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இது மாறும். இதுதான் அறிவாளிக்கான லட்சணம்னு சொல்லப்படும். இதுதான் அறிவாளிக்கான லட்சணம். இது இப்படிதான் இருக்கும், இதுலதான் நீங்க வாழணும். அதனால ரொம்ப அழகா சொல்றார் அவர், குரோதோ ஹர்ஷஸ்ச தர்ப்பஸ்ச ஹ்ரீ ஸ்தம்போ மான்யா மாணிகா. அப்ப கோபமோ இல்லாட்டி ஒவ்வொரு சந்தோஷமோ அகம்பாவமோ ஷைனஸ், இந்த ஹெசிடேஷன், திரும்ப திரும்ப அதுதான், அந்த தயக்கத்தை விட்டு வெளியில வாங்கோ. நம்ம பேசணும், பசங்க மொபைல் பார்த்துங்களா, குழந்தை கொஞ்சம் மொபைல வச்சுட்டு என்ன பார்த்து பேசு, டிவி பார்க்கறத பார்த்துட்டு விட்டுட்டு பேசு. இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் தானே, சரி குழந்தை 2 நிமிஷத்துல வந்துடும், எனக்கு அடுத்த வேலை இருக்கு. 2 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சுன்னு வரவே இல்லை. 2 நிமிஷம் சொன்னா வரவே இல்லை, வரல இல்ல. குழந்தை நீ 2 நிமிஷம் சொன்னா 20 நிமிஷம் ஆயாச்சு, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், என் டைம் கொஞ்சம் மதி. உங்க டைம் நீங்க மதிக்கணும் இல்லையா? உங்க டைம் மதிப்பு இல்லைன்னா நீங்க தான் சொல்ல முடியும். இல்ல நீங்க வீட்டுல சும்மா நம்ம சும்மாவே இருக்கணும், அதை பத்தி அவளுக்கு என்ன கவலை, நாம வெட்டியாவே இருப்போம். 2 நிமிஷத்துல வரணும்னா வர வேண்டியதானே. அதே 20 நிமிஷம் டேக்கன் ஃபார் கிராண்டட் யாருக்கும் அவசியம் இல்லை. அந்த 18 நிமிஷம் இவாளுக்காக யோசிச்சுட்டு இவாளையே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? அதுக்குள்ள மென்டலி ப்ரிப்பேர் வேற பண்ணு, என்னெல்லாம் சொல்லணும் ஏதெல்லாம் மறந்து வேற போயிடும். 20 நிமிஷத்துல எல்லாம் மறந்து போயிடும். நாம ஒரு பெரிய ஒரு கரெக்டா ஒரு பொசிஷன்ல இருப்போம். அது ஒரு 15 நிமிஷம் போச்சுன்னா பொசிஷன் மாறி போயிடுறது. நமக்கு அப்பதான் பசிக்கிறது, நமக்கு அப்பதான் சூச்சு வருது, மூடு மாறி போயிடுறது. அதுக்கப்புறம் சரி போ ஒண்ணும் இல்லை அப்புறம் பேசுறேன். ஆனா உள்ளுக்குள்ள இல்லையா, என்ன வேணா இருக்கட்டும், அந்த டைம் உங்க டைமுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க தான் கொண்டு வரணும். ஒண்ணுமில்லாத குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா எவ்வளவு அழகா அவ ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தைகளை எல்லாம் பழக்கப்படுத்த. நம்ம சொன்னா கேட்காத குழந்தைகளை, ஒரு 15 குழந்தைகளை ஒரு டீச்சர் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றா, எல்லாம் புதுசு. அந்த குழந்தையோட பேரே அன்னைக்குதான் அவளுக்கு தெரியும். ஆனா ஒரு 5-6 நாள்ல அந்த 15 குழந்தைகளை இவ்வளவு அழகா அவளுக்கு ஹேண்டில் பண்ண முடியும்னா அதே குழந்தைகள் தான் உங்க வீட்லயும் இருக்கு. எப்பெல்லாம் இதுக்கெல்லாம் முறுக்கிக்கிறதோ ஊன்றதோ ரொம்ப ஈகோலாம், இது ஒரு குழந்தை, இது இப்படிதான் பண்ணும், இந்த குழந்தைய எப்படி ஹேண்டில், நாங்க அப்படிதான் சத்தங்கம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு வருஷமா. அவ்வளவுதான் ஹேண்டில் தான் பண்ண முடியும், வேற எதுவும் பெருசா மாறப்படுறது இல்லைங்க. ஹேண்டில் பண்றது மாறினாதான் ஈஸி. அப்ப ரொம்ப அழகா ஒரு லட்சிய விடணும், லட்சியம் இல்லாம இருக்கணும். குரோதோ ஹர்ஷஸ்ட தர்ப்பஸ்ட ஹ்ரீ ஸ்தம்போ மான்யமானிகா. அழகா அந்த அரகன்ஸ், நான் சொன்னா கேடு அவசியம் இல்லை, சொல்ல வேண்டியத அழகா சொல்லணும். நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் இல்லை. இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், வெரி ராங் வெரி ரைட், பார்த்துக்கோ, இது என்னோட அனுபவத்தை நான் இதை ஃபீல் பண்றேன், ஒருவேளை நான் ஃபீல் பண்ற தப்பா இருந்தா நீ சொல்லு, ஐ வில் சேஞ்ச். நம்ம வளர்த்த குழந்தையாவே இருக்கட்டும், நம்ம கூடவே இருக்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவா இருக்கட்டும், நம்ம அண்ணா தம்பியா இருக்கட்டும், அப்பா அம்மாட்ட எப்படி சொல்லு, தயக்கமே வேண்டாம். அம்மா அப்பா குழந்தைகிட்டையும் தயங்க வேண்டாம், குழந்தைகள் அப்பா அம்மா கிட்டையும் தயங்க வேண்டாம். கணவன் மனைவி கிட்டையும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை, மனைவி கணவனிடத்தையும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்கெல்லாம் தயங்குறீங்களோ அங்கெல்லாம் தான் விஷயங்கள் மாறி போயிடும். அங்கெல்லாம் தான் என்ன ஆயிடுதான், நீங்க எதிர்பார்க்கறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு மாறி போயிடும். அந்த தயக்கம் என்ன ஆகுறதுன்னா, உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களால வாங்கி கொள்ள முடியறது இல்லை.
அதனால அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் எனக்கு தெரியும், எனக்கு இப்படிதான் வேணும், அப்படி இல்லை, எனக்கு இப்படிதான் சௌகரியம். திரும்ப திரும்ப ஹேண்டில் பண்ற மெத்தடு தான் இதே 5-6 பேர் தான் இவ்வளவு வருஷமா நீங்க பார்த்துட்டு இருக்க. நான் ஒரு 10 சாமான் சொன்னா நீங்க 8 சாமான் 2 சாமான் மறந்தே போயிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்கோ, பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்கோ. ஆனா ஒரு 1/2 hour கழிச்சு போன் பண்ணி எல்லா சாமான் வாங்கிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. 2 சாமான் மறந்து பரவாயில்ல, 8 சாமான் வாங்கிட்டு சொல்லிடுவோம். அடுத்த 2 சாமான் ஒழுங்கா வாங்கிட்டு 8 சாமான் வாங்கிட்டு 2 சாமான் ரொம்ப முக்கியமாச்சு. அதை விட்டு உங்களுக்கு அறிவே கிடையாது, எப்ப போனாலும் 2 சாமான் விட்டுட்டு வந்துடுறாருன்னா நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்டுவா. நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு. சில பேர் வயசான வாழலாம் உண்டு, குழந்தைகளை தான் வேலை பண்ணிடணும், அதுக்கு வேலை பண்ண இப்படிதான் பண்ணப்படாது, இப்படிதான் பெருக்கணும், இப்படிதான் துடைக்கணும், நீயே பண்ணு போயிடுது. அது போக்கில் பண்ணணும். அப்புறம் இப்படிலாம் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கிளீனா இருக்கும்னா அடுத்த வாட்டி பார்ப்பார். திரும்ப திரும்ப ஹேண்ட்லிங் தான். ஹேண்டில் வித் கேர், சிம்பிள். உங்களை பாதிக்காம, உங்க குடும்பத்தை பாதிக்காம, உங்க விஷயங்களை பாதிக்காம, உங்க ஹாப்பினஸை பாதிக்காம, உங்க மனசினுடைய நிம்மதியை பாதிக்காம. அறிவு எதுக்குன்னா உங்களோட நிம்மதியை நீங்க பாதிச்சுக்கப்படாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்ன வேணா இருக்கணும், வெள்ள 55 டிகிரி வெயில் ஆனாலும் நம்ம ஏசி பண்ணி குழு குழுன்னு உட்காந்து, வெள்ள மழை அடிக்கிறதா இருக்கும், நல்ல மழை பெய்யறது, ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் சாப்பிட்டு ஜாலியா வேடிக்கை பார்க்கணும். மழை அது அப்படி, அவ்வளவுதான். இதுதான் திரும்ப திரும்ப. அப்ப கோபம், சந்தோஷம், அகம்பாவம், லஜ்ஜ, திமிரு, நான் பூஜை, இது எதுவுமே உங்களுடைய நிம்மதியை டிஸ்டர்ப் பண்ணல, உங்களுடைய லட்சியத்தை டிஸ்டர்ப் பண்ணல, உங்க வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணனா உங்களுக்கு அறிவு இருக்கு. எது டிஸ்டர்ப் பண்ணாலும் ஆமா இந்த ஹோல் டே போச்சு, ஒரே கோபம், ஒரே டென்ஷன், பிரயோஜனம் இல்லை. இந்த டே நான் நன்றாக வாழ்ந்தேன். ஒரு 10 நாள் கழிச்சு, அப்பா போன சண்டே ஜாலியா இருந்தேன், ஹாப்பியா இருந்தேன் சொல்லணும். போன சண்டே ஐயோ அப்படின்னு ஆயிடக்கூடாது. திரும்ப திரும்ப போக்கஸ் உங்க விஷயங்கள். சரி, உடம்புக்கு வந்தாச்சு, வந்திருக்க வேண்டாம், வந்தாச்சு, டாக்டர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறா, ரைட், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணா நான் தொந்தரவு இல்லாம இருக்கலாம். அப்பப்போ போய் டாக்டரை பார்க்க வேண்டாம், மருந்துகள் மாற்ற வேண்டாம், இந்த மருந்துகளை ஜாஸ்தி பண்ண வேண்டாம், இவ்வளவுதான். நான் என்ன பாவம் பண்றேன்னு தெரியல, எனக்கு இப்படி ஒரு வியாதி, அவன் அக்கிரமம் எல்லாம் பண்ணி சொல்லுறேன், அவன்லாம் நல்லா இருக்கான், நான் பாடு கேமே, நான் ஒண்ணுமே சாப்பிடுறது இல்லை, ஏதோ ஒரு 4 வாய் சாப்பிடுவேன், அது கூட இந்த டாக்டருக்கு பொறுக்கலை. இது சொல்லிட்டு இருந்தோம்னா வியாதி இன்னும் அதிகமாகும், மனசு இன்னும் பலகீனமாகும். மனசு பலமா இருந்தா எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி வந்து. மனசு பலமாகணும், மனதில் உறுதி வேண்டும். நம்மாழ்வாரோட அம்மா ஒரு விதத்தை பார்த்தா நம்மாழ்வார் இந்த காலத்துல ஆட்டிசம் குழந்தை மாதிரி வச்சுக்கோங்க, சாதாரணமா சொல்றேன். ஒரு அம்மாவுக்கு அப்புறமா தான் அவர் ஞானி எல்லாம் தெரியும். பிறந்த உடனே அழல, சிரிக்கல, பேசல, கொண்டு போய் விட்டாது, புளிய மர பொந்துலவே உட்காந்து உட்காந்த உடனே சரி யாரோ பெரியவன். ஒரு அம்மாவுக்கு சாதாரண ஆசை இருக்கும்ல, தன் குழந்தை பேசணும், சிரிக்கணும், பசிக்கிறது, எதாவது சொல்லணும். உட்காந்துட்டே இருக்கு. அம்மா பார்த்தா சரி ஞானி இருந்தாலும் என் பிள்ளை தானே, மகிழம்பூ எடுத்து மாலை கொடுத்து அந்த குழந்தை கழுத்த போட்டுட்டே இருந்தார். அப்புறம் மதுரகவி ஆழ்வார் வந்துட்டார். சரி இவன் என் குழந்தை அழகா, இவர் பார்த்து பாரு, தைரியமா விட்டு விட்டு ஜம்முன்னு அவர் பாட்டுக்கு போனோம், இவ்வளவுதானே. இப்ப சங்கரர் பிறந்தோடனே அவன் அப்பா போயார், கொஞ்ச நாள் தான் இருந்தார், அம்மா தான் வளர்த்து. அவர் சரி அம்மா விட்டுட்டு அது பாட்டு கிளம்புறது, அம்மா இருக்கிறது ஒரு பிள்ளை விட்டுட்டு போயிட்டானே என்ன. சரியா, அவன் ஒரு முடிவு பண்ணிருக்கான், அவன் லைஃப் அவன் பார்த்துட்டு போறான். ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கான், அந்திம காலத்துல வரேன். எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த அம்மா காரியாம்பாடு, என்ன ஒரு மனோதிடம் இருக்கணும். ஜாலியா அனுப்புறான். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கார் ராமானுஜர், மேல் படிப்பு காஞ்சிபுரம் போயிட்டா தேவலமா, திருடா குழந்தை உனக்கு சௌகரியமா வா போலாம். அவன் அம்மா தைரியமா அழிச்சுட்டு வர, ரொம்ப அழகா. ராமானுஜரோட அம்மா பேரு தெரியுமா? காந்திமதி. ரொம்ப அழகா சொல்ற, திருடா குழந்தை, ஸ்ரீபெரும்புதூர் அவன் வாழ்ந்த ஊர், அதை விட்டுவிட்டு ஆதரவே காஞ்சிபுரம் மைக்ரேட் ஆகிற எதுக்குறான், உள்ள படிக்கணும்ன்றான். ரைட், அக்செப்டன்ஸ். என்ன விஷயம் வந்தாலும் ஏற்றுக்கோங்க. அந்தந்த வயசுக்கான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அந்தந்த வயசுக்கு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அந்தந்த வயசுடைய விஷயங்கள் அதான் அந்தந்த காலத்துல அனுபவிச்சுடுங்கோ. வீட்டுல குழந்தை, குட்டி குழந்தை என்ன மூணு கத்தி விளையாட்டா பண்ணும், கத்தாதே பயமுடி சொல்லாதீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேசாத போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த சப்தமே கிடையாது, காமா ஆயிடும். அப்ப அதுக்கு ஏன்டா பேசவே மாட்டேங்கன்னா, அது பேசும்போது பேசாதேன்னு. இப்ப பேசாம பேசு 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 பேசு,
அது எப்படி வரும்? அந்த அது பேசுற காலத்தை பேசிக்கணும். அப்ப நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் அது போட்டு விட்டுருணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கலர், அது பெற்ற அதுக்கப்புறம் சரி இது நல்லா இருக்கு பரவாயில்ல, அவ்வளவு. இது அசிங்கமா இருக்கு அவ்வளவுதான் ஒழிய அதுக்கு மேல ஓவரா போயிட்டு முன்னாடினா குழந்தை எவ்வளவு பேசிதான் தெரியுமா? கல்யாணம் மட்டும் பேசுறது இல்லை. உடனே யாரோ ஒருத்தி வந்தாலாம், மாத்திட்டாலாம், மாறி போயிடுதான், செஞ்சு போயிடுதான். உடனே அதுல பார்த்தா அதாவது அவன் சொர்க்கத்துல நரகத்துக்கு விழுந்துட்டான். அதாவது பிரகல்லாதனை இளைஞருக்கு சிவா மாறிட்டான், கன்வெர்ட் ஆயிட்டான். பிரகல்லாதனா இருந்த விடனால என் பிள்ளை பிரகல்லாதன் இப்ப அப்படியே இளைஞ கசிவு. அவ்வளவுதான். இவ்வளவு நாள் அவன் தேவகி வசுதேவரா, என் பொண்ணு தேவகியா இருந்தா இப்ப பூதனாவா மாறிட்டான். அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கும். அவசியமே கிடையாது. எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்ப கோபமோ சந்தோஷமோ அகம்பாவமோ தயக்கமோ நான் பெரியவன்ற மமக்காரமோ உங்களுடைய நிம்மதிய லட்சியத்தை வாழ்க்கைய பகவத் அனுபவத்தை கெடுக்காம இருக்குன்னா உங்களுக்கு அறிவு இருக்கு. வந்தா அதனால நீங்க நாமஜபம் குறைஞ்சு போச்சு, நீங்க அந்த இன்சிடென்ட்டை பார்த்து அதனால நீங்க பகவத் தியானமே வரலன்னா அறிவு இல்லைன்னு. அது பேருதான் தவம். துருவன் தவம் பண்றான்ல, விஸ்வாமித்திரர் தவம் பண்றாரு இல்லையா? டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இதுதான் லட்சியமே. இங்க நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. என்ன ஆனாலும் அந்த எமோஷன் டெம்பரரி எமோஷன்ஸ் தான். எஸ் கோவம் வந்தது, ஆமா, எஸ் அழுதேன், நான் கோவப்பட்டிருக்க வேண்டாம், நான் அழுதிருக்க வேண்டாம், அழுதாச்சு, கோவப்பட்டாச்சு, முடிஞ்சாச்சு. இப்ப வெறுமை தாட் தான். அந்த எண்ணங்களை தூக்கி வச்சுட்டு இப்ப சந்தோஷமா இருப்பதற்கான வழியை பாருங்கள். இதான் யதார்த்தம். மிலிட்டரியில எல்லாம் இந்த கார்கில் யுத்தத்தெல்லாம் கை கால் போனவாள்லாம் இருக்காள், அந்த வெட்டரன்ஸ் எல்லாம் இருக்கான் பார்த்துட்டு. சில பேருக்குலாம் இதுக்கு கீழே கால் கிடையாது, ஸ்பிரிங் கால் மாதிரி தான் வச்சிருக்கான். அதுலயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுல மலையெல்லாம் ஏறி இறங்கிட்டு. அப்ப அந்த மைண்ட் செட் இருக்குல்ல வாழ, ஒரு அசாத்தியமான மனசு இருக்குல்ல வாழ. அதான் சுவாமி ராமானுஜர் அங்க போயிட்டு அவருக்கு நெத்திக்கு திருமண் இட்டுக்கிறதுக்கு இல்லை, திருமண் இட்டுக்கிறதுக்கு இல்லையேன்னு யோசிச்சார். பகவத் தியானம் பண்ணார். பகவான் இங்க வா, மேலக்கோட்டில் நிறைய திருமண் இருக்கு வா அப்படி. அந்த திருமண் இல்லை, என் போதாத நேரம் எல்லாம் என் தலையெழுத்து, என் கர்மா, இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க ஸ்ரீரங்கத்தை இருந்துன்னா எவ்வளவு திருமண் கட்டி இருக்கும் தெரியுமா? நம்மளா வந்து அதான் குழம்பிருக்கோம். எங்க ஊர்ல எப்படி இருக்கும் தெரியுமா திருமண் கட்டி? ஆஹா ஆஹா ஆஹா. அவர் பார்த்தா நான் இருக்கிறது மேல்கோட்டை, இந்த பக்கத்துல இருக்கேன், எனக்கு இங்க திருமண் கட்டி வேணும், இங்க கிடைக்கல. உள்ளேந்து பகவான் சொன்னா இங்க பா சேத்த தீபத்துல கொண்டு வச்சிருக்காங்க, கோடர் கட்டிக்கிட்டியா இருக்கு. இன்னைக்கு மேல்கோட்டை திருமண் கட்டி அவ்வளவு கட்டிக்கிட்டியா இருக்கு, வா. நான் காடெல்லாம் திருத்திண்டு போய் புதுசா அழகா ஒரு திருநாராயணபுரம் ஒரு சுவாமிய தேடினது திருமண் கட்டி, கிடைச்சது திருநாராயணம். பகவானோட பிளான் எல்லாமே அப்படிதான். லைஃப் ஞாபகம் ஏதோ ஒன்று தேடும், நிறைய தடைகள் வர்றது, நிறைய சேலஞ்சஸ் வர்றது, நிறைய போராட்டம் வர்றது. நம்ம தேடுறது சின்னது, ஆனா சுவாமி கொடுக்கிறது அதை விட பல மடங்கு பெருசு. நன்னா புரிஞ்சுக்கணும். ஆதிசங்கரர் என்னெல்லாமோ தேடி தேடி போறார். ஜோதிர் மட்டம் போய் அங்க தியானம் பண்றார். அங்க அழகா அந்த கல்பக விருட்சம் இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரியாவா இருக்கேன்னு தியானம் பண்றார். தியானம் பண்ணது என்னடான்னா பத்ரிநாதன் தெரிஞ்சுட்டான். இவர் அங்க நன்னா இருக்கு, அட்மாஸ்பியர் நன்னா இருக்குன்னு உட்காந்து தியானம் பண்ணாரு. ஜோஷி மட்டில் மரம் இன்னைக்கு இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து அப்பாடான் ஏகாந்தமா தியானம் பண்ணிட்டு இருந்தா பகவான் சொன்னா நீ பத்ரிகாசிரமம் வாழ்ந்தோம். வேற ஒரு பத்ரிகாசிரமம் போறார். கோவில்ல ஒரு சீல மடைஞ்சி இருக்கு, ஒரு சின்ன சின்ன ஒரு சால கிராமத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவர் கேட்கிறாரு சங்கரர், இந்த மூர்த்தி பகவான் தியானத்துல இருப்பானே பத்மாசனத்துல, அதெல்லாம் எப்பயோ போயாச்சு சுவாமி, இதுதான் இருக்கு இந்த இடத்துல சுவாமி இந்த இடத்துல ஒரு சால கிராமத்தை வச்சு பூஜை பண்றோம். நாங்க உட்காந்து திருப்பி தியானம் பண்றது. பத்ரிநாதா நீ எனக்கு பத்மாசனத்துல சின்முத்திரி எல்லாம் வச்சுதானே காட்சி கொடுத்தா, இன்னும் ஒரு சால கிராமத்தை வச்சிருக்கா. பகவான் சொல்றாங்க நாரத குண்டம் இருக்கு, அதுக்குள்ள என்ன போட்டிருக்கா எடு. எல்லாருக்கும் சங்கர சார் அப்படி நாரத குண்டத்துல போய் பத்ரிநாதன் மூர்த்தி இருக்கான்னு எடுத்துட்டு வர. அது அரங்காதிக சுவாமி, அது அலக்கண்ணந்தா சுழல், உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் தண்ணி வேற வரும், போனா யாரும் உயிர் பொழைச்சு வர முடியாது. இவர் அந்த எக்ஸ்டசில இருக்கா, கடன் இறங்கினார், போய் முங்கனார், கையில பத்ரிநாதன் வந்துட்டான். இன்னைக்கு நாம பாக்குற பத்ரிநாதன் சங்கரர் கையில கிடைச்ச பத்ரிநாதன். நாரத குண்டம் எத்தனை பேர் பார்த்துக்கன்னு தெரியாது.
அலக்கநந்தா நதி கரையில நாரத குண்டம்னு உண்டு. அது என்னடான்னா மேலேருந்து தப்ப குண்டத்தேன்னு அந்த வெந்நீரும் உள்ள வரும், சில்லுன்னு அந்த பக்கம் அலக்கணம்தான் வரும். அது உள்ளுக்குள்ள எவ்வளவு டெப்த் இருக்குன்னு தெரியாது. பொதுவா சொல்றா கந்த புராணப்படி பார்த்தா அதுக்குள்ள உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3000 பத்ரிநாதன் இருக்கான். 3000 பத்ரிநாதன் அந்த குண்டத்துக்கு எவ்வளவு டெப்த் இருக்கும் பாத்துக்கோங்க. சங்கரை இறங்கினா வெளில எடுத்துட்டு வந்தா பகவானோட வலது கையெல்லாம் கொஞ்சம் பின்னமா இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரா நம்ம திருப்பதி பெருமாள் மாதிரி ஸ்ரீரங்கநாதன் மாதிரி பத்ரிநாதன் கிடையாது, பின்னமா இருக்கு. இது பின்னமா இருக்குன்னு திருப்பி உள்ள போட்டு திரும்பியும் முங்கி எடுக்காரு, திருப்பி அதே பத்ரிநாதன் தான். திரும்பியும் போட்டு திரும்பி 3வது எடுக்காரு, அதே பத்ரிநாதன் தான். அப்ப ஒரு புரிஞ்சது, சரி இந்த பத்ரிநாதன் தான் இங்க இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிருக்கான். கலியுகத்துக்கு இது போது அவன் தீர்மானம் பண்ணிருக்கான். சாலக்கிராம மூர்த்தி பின்னமானாலும் சாலக்கிராமம் பரிபூர்ணமான சுவாமி தான். பின்னமா இருக்கு, சாலகிராமம் உடஞ்சு போயிடுச்சுலாம் கிடையாது. உடஞ்சு போனாலுமே பகவான் பூரண ரூபன் தான், ஜெகநாதன் போல. எத்தனை பேர் ஜெகநாதன் ரத யாத்திரை பார்த்து நேதி முந்தானத்திலாம்? ஜெகநாதன் மூலவரே வெள்ள இறங்கி 3 கிலோமீட்டர் தள்ளி குண்டீச்சா பவனம்னு அவன் பிறந்த இடத்துக்கு போவான். அதுக்கு பேரு தான் ரத யாத்திரைன்னு பேர். அவன் இருக்கிறது ஸ்ரீமந்திரம். அங்கிருந்து கிளம்பி பகவான் எந்த இடத்துல ஆவிர்வவிச்சானோ, ஜெகநாதன் கம்ப்ளீட் ஃபார்மே கிடையாது. கை கிடையாது, கால் கிடையாது, காது கிடையாது, புருவம் கிடையாது. வயலுக்கு புருவம் இருக்கா? எம உண்டா? ஈன்னு சிரிச்சுட்டு இருக்கும். அவ்வளோ பெரிய முகம், ஒரு பெரிய கழுத்தே கிடையாது வயலுக்கு. கழுத்து இருக்கா? பார்த்துருக்கா? கழுத்து மாதிரி ஒண்ணு இருக்கும், அவ்வளவுதான். கழுத்து இருக்கான்லாம் தெரியாது. ஆனா அந்த பய பூர்ண ஆடி 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 ஒரு ரசனாவே ஆடி ஆடி அகம் கரைந்து எங்க இருந்து பாத்துக்கலாம். அது கண்ணுக்கு எட்டி எரியா நம்மளை பார்க்கும். அவனை பார்த்துட்டு இருக்கேன், அவனை பார்த்துட்டு இருக்கேன்னு பய பார்க்கும். எதுக்கடானா நான் பூரணமா இல்லைன்னாலும் கூட உனக்கு அனுகிரகம் பூரணம். அதுதான் ஜெகநாதனுடைய அழகு. அந்த மாதிரி தான் பத்ரிநாதன். அந்த மூர்த்தியை கொண்டு நீங்க பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டா உட்காந்து மாட்டோம், கொஞ்சம் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும், ஒரு கிளியரா இருக்காது. காதால அபிஷேகத்தின் பொழுது பார்த்தா மட்டும்தான் பத்ரிநாதனுடைய மூர்த்தி ஓரளவுக்கு இந்த கையெல்லாம் ஒரு மாதிரி தெரியுமே ஒழிய ப்ராப்பரா தெரியும். ஆனா அனுகிரகம் பரிபூரணம். சங்கரர் தியானம் பண்றார், பத்ரிநாதன் காட்சி கொடுத்து என்னை எடுத்து வெய்ய. அதுக்கப்புறம் பூஜை பண்றதுக்கு கேரளால இருந்து ஆளை கூண்டு வந்து பூஜை பண்ண. இன்னி வரைக்கும் சங்கரர் நியமனப்படிதான் பத்ரிநாதன். அப்ப உங்களுடைய விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு போக்கஸ்டா இருக்கீங்களோ பெரியதான பலன்கள். அதான் பகவான் சொல்றான், கர்மண்யேவ அதிகாரத்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோத்வ கர்மணி. கடமையை செய், பலன் நான் பார்த்துக்கிறேன், பலன் நான் பார்த்துக்கிறேன், நீ கடமையை மட்டும் பண்ணு. நீ பி சின்சியர். எந்த காரணத்தை கொண்டும் யார் மேல இருக்க கோபமோ ஓவரான சந்தோஷமோ தயக்கமோ அகம்பாவமோ மமக்காரமோ எதுவுமே நீ என்னை அடையறத தடுக்க கூடாது. அந்த மாதிரி நீ உன்னை பார்த்துக்கொள், நீ உன்னை கவனித்துக்கொள். அப்ப நீ பண்டிதன். ரொம்ப அழகா விஜய சொல்ல. இவ்வளவும் எல்லாம் கேட்கறிய திருத்தராஷ்டிரா, கடைசியில தூக்கம் போச்சு உனக்கு. உன் பிள்ளைக்கு ராஜ்ய பிரிவான்னு ஆசைப்படுற, நியாயம் இல்லையே, உன் மனசு தெரியறதுனால தானே தூக்கம் இல்லை. ஆனா அதே தசரதன் நிம்மதியா தானே தூங்கினான். ராமனுக்கு ராஜ்யம் கைகை கெடுத்த பிறகு அவன் தூக்கம் போச்ச ஒழிய ராமனுக்கு ராஜ்யம் இவங்கிட்ட பொறுப்பை கொடுக்குறோமே டென்ஷனே இல்லை. எவ்வளவு சந்தோஷம். நம்ம மாத்து குழந்தை அடுத்த லெவலுக்கு போறான்னா சந்தோஷம் தானே இருக்கணும். ஆனா உனக்கு இப்ப தூக்கம் வரலன்னாலே உனக்கு தெரியறது இல்லையா, உன்னுடைய கோபம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய சந்தோஷம், இது எல்லாமே உன் நிம்மதியை கெடுத்தாச்சு. இப்ப தூக்கம் இல்லாம தவிக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கா?